பல வருஷமாக இருந்த பிரச்சனை ஒரு சில நாட்கள் நம்ம பண்ண வேலையினால மாறியிருக்கு. எத்தனை மழை பெய்தாலும் குளத்தில் தண்ணீர் நிற்பதில்லை. நிமல் ராகவனிடம் வந்த கோரிக்கை, விஞ்ஞான ரீதியில் நடந்த முயற்சி, வற்றாத குளமான வெள்ள ஊரணி. இந்த ஊரணி தண்ணி சேமிக்க முடியல அப்படின்ட்டு இங்கே இருக்க பசங்களாம் நம்ம பார்த்தாங்க. அப்புறம் நம்ம அங்கே போயிட்டு பார்த்ததுல என்ன அங்கே பிரச்சனைன்னு புரிஞ்சுக்கிட்டதுன்னா, அங்கே இருக்க கீழே மண் சரியில்லை, தண்ணியை சேமிக்கிறதுக்கான மண் இல்லை, ப்ளஸ் கீழே பாறைகள் இருக்கிறதுனால அதில் கிராக்ஸ் வழியாக தண்ணி எல்லாமே போயிடுற மாதிரியும் எவாப்ரேஷன் ஃபாஸ்ட்டாக இருக்கிற மாதிரியும் புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் இந்த வெள்ள ஊரணிக்கு கொஞ்சம் பக்கத்தில் இருக்க மாங்குடி ஏரிங்கிற ஏரியில் களி எடுத்துகிட்டு வந்து மக்களோட ஒப்புதலோட இந்த வெள்ள ஊரணியை நிரப்பி டோசிங் பண்ணி லைட்டாக காம்பேக்ட் பண்ணோம். அது பண்ணதுக்கப்புறம் அந்த ஏரி மெல்ல மெல்ல நிரம்ப ஆரம்பிச்சு தண்ணியும் நிற்க ஆரம்பிச்சிது. ஸோ அந்த மக்களும் நம்மளை அப்ரோச் பண்ண பசங்களும் ரொம்ப சந்தோஷமாக இந்த செய்தியை நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. அவங்களோட திருவிழாவும் ரொம்ப சிறப்பாக நடந்துச்சான். கேட்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, பல வருஷமாக இருந்த பிரச்சனை ஒரு சில நாட்கள் நம்ம பண்ண வேலையினால மாறியிருக்கு. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அடுத்த புதுநிலை வயல் கண்ணுடையார் கோவில் கிராமத்தில் இருக்கிறது வெள்ள ஊரணி எனப்படும் குளம். கிராமத்தின் விவசாயத்திற்கும் நீர் ஆதாரத்திற்கும் முக்கியமாக இருந்த இந்த குளம் பல ஆண்டுகளாகவே மழை தண்ணீரை தக்க வைக்காமல், எத்தனை பெரிய மழை பெய்தாலும் அங்கு நீர் நிலைத்து நிற்காமல் காணாமல் போய்கொண்டிருக்க இது குறித்து தகவல் நீர் காவலன் நிமல் ராகவனுக்கு வருகிறது. ஏரி குளங்களை விஞ்ஞான ரீதியில் அலசி ஆராய்வதில் வல்லவரான நிமல் ராகவன் குழுவினர் அங்கு சென்று ஆய்வு செய்தனர். அந்த குளத்தின் அடியில் இருக்கும் பாறைகளின் தன்மை வேதியியல் மாற்றத்தின் காரணமாக அந்த மண்ணின் தன்மை மாறுதல் அடைந்ததன் காரணமாக தண்ணீர் வேகமாக உறிஞ்சப்படுவதும் வேகமாக வெப்பமயமாதல் ஆகிவிடுவதால் அந்த குளத்தை முழுமையாக தூர்வாரி மண்ணை வெளியேற்றி அருகாமையில் இருக்கும் ஏரி ஒன்றில் வளமாக இருக்கும் மண்ணை எடுத்து வந்து குளத்தில் நிரப்ப வெள்ள ஊரணியில் தண்ணீர் ததும்புகிறது. மக்கள் மனம் மகிழ்ச்சியில் துள்ளுகிறது. அவர்கள் நிமல் ராகவனுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்ள, இது போன்று ஒவ்வொரு கிராமத்திலும் மக்கள் ஒன்றிணைந்து செயல்பட்டு குளங்களை மீட்டால் கிராமம் வளமாகும் என நிமல் ராகவன் தெரிவித்துக் கொண்டார். இந்த குளம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் வட்டத்தில் இருக்க புதுநிலை வயல் அப்படிங்கிற கிராமத்தில் இருக்க கண்ணுடையார் கோயில், ரொம்ப ஃபேமஸான கோயில். அந்த கோயிலில் இருக்க வெள்ள ஊரணி பல வருஷமாக இருந்த பிரச்சனை ஒரு சில நாட்கள் நம்ம பண்ண வேலையினால மாறியிருக்கு. ஸோ இவ்வளோதான். இதுதான் எல்லாரும் பண்ணணும், எல்லாரும் முயற்சி பண்ணணும். நம்ம ஒன்று சேர்ந்து வேலை பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான பலன் கிடைக்கும். அதுக்கு ஒரு உதாரணமாக நான் இந்த வெள்ள ஊரணியை சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.